இங்க இருக்கிற 14,400 பேர்ல எனக்கு தேவை அந்த ஒரு கூலி, அந்த ஒத்த கூலி. இந்த தேவா பத்தி தெரிஞ்சிருந்தோம் என்கிட்டயே விளையாடி இருக்க. அத்தை, நீங்க எல்லாரும் நர்வஸா டென்ஷனா அப்செட்டா இருப்பீங்க. எனக்கு புரியுது. நான் என்ன சொல்ல போறேன்னு கூட உங்களுக்கு பதட்டமா இருக்கலாம். நான் இத தப்பாவே எடுத்துக்கல, அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இவன் என்ன பிளானோட இருக்கான்னு தெரியலையே. ரோஹிணி ஃபோன் பண்ணி எனக்கு விஷயத்த சொன்னா. அதை கேட்டதுல இருந்து எனக்கு மனசே சரியில்லை. அதான் வேலையெல்லாம் விட்டுட்டு நான் உடனே கிளம்பி வந்தேன். என்னத்த இப்படி ஆயிடுச்சு? மாப்ள, கதிர் எந்த தப்புமே பண்ணலங்க. அந்த கலிவர்தன் தான் என்னென்னமோ சதி செஞ்சு ஏதோ ஒரு கொலைய ஆளை வச்சு செஞ்சு அந்த பழிய நம்ம கதிர் மேல போட்டுட்டான். பாவம் அவன் ஒத்த புள்ளையா இந்த கல்யாண வேலை அத்தனையும் இழுத்து போட்டு செஞ்சிட்டு இருந்தான். இப்ப செய்யாத தப்புக்கு ஸ்டேஷன்ல போய் உட்கார்ந்துருக்கான். அத்த, நான் வர்றதுக்கு முன்னாடி ஒரு பெரிய லாயர் கிட்ட பேசிட்டு தான் வந்தேன். இந்த கேஸ் எல்லாம் நிக்கவே நிக்காதுன்னு சொல்லிட்டாரு. மச்சான் நிச்சயமா வெளியே வந்துடுவாரு. ஒரே ஒருத்தன் தான் மாப்பிள்ள பொய் சாட்சி சொல்றான். அவனாலதான் இப்ப எல்லா பிரச்சனையும். இந்த பொய் சாட்சியெல்லாம் நம்ம லாயர் கோர்ட்ல தவிடுபடி ஆக்கிடுவாரு. அதான் நான் இருக்கல, நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? கழட்டி விடலான்னு நினைக்கிறவன் இப்படி இறங்கி வந்து பேசுறான். என்ன காரணமா இருக்கும்? மாப்பிள்ள, இந்த விஷயம் தெரிஞ்சு எங்க நீங்க தப்பா புரிஞ்சுக்கீங்களோன்னு நினைச்சு நான் கூட கொஞ்சம் தயக்கமாவே இருந்தேன். ஆனா நீங்க இவ்ளோ ஆறுதலா என்கிட்ட பேசுறது மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு மாப்பிள்ள. குடும்பம்னு இருந்தா பிரச்சனை இருக்கதான் செய்யும் அத்த. அதுலயும் நீங்க இவ்வளவு சொத்து, வயல் நிலம், பிசினஸ் எல்லாம் வச்சிட்டு இருக்கீங்க. எப்படி பிரச்சனை வராம இருக்கும்? கதிர் எந்த தப்பும் பண்ணல. அது ஒண்ணு போதும் எனக்கு. கதிர் எங்க இருந்தாலும் நான் காப்பாத்தி கூட்டிட்டு வந்துருவேன். ரொம்ப நன்றி மாப்பிள்ள. மாப்பிள்ள, நீங்க சொன்ன இந்த வார்த்தை எங்க மனசெல்லாம் குளிர்ந்து போச்சு மாப்பிள்ள. இவன் இவ்ளோ நல்லவன் இல்லையே, இப்படி சீன் போடுறான். என்ன பிளான் வச்சிருக்கான்னு தெரியலையே. ரங்கா, மாப்பிள்ளை உள்ள விட்டு போய் சாப்பாடு வை. இல்ல தாத்தா, எனக்கு சாப்பாடுலாம் வேண்டாம். இவ்வளவு தூரம் வந்துட்டு கை நினைக்காம போனா எப்படி? எனக்கு புரியுது. கதிர் லாக்அப்ல இருக்கிறதால நீங்க யாரும் சாப்பிட்டுருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க சேர்ந்து சாப்பிடலாம். இல்ல மாப்பிள்ள, கதிர் இந்த வீட்டுல இல்லாம எங்க யாருக்கும் சாப்பிட கூட தோணல. அத்த, நான் சாப்பிடணும்னா எல்லாரும் என் கூட சேர்ந்து சாப்பிட்டு தான் ஆகணும். இப்ப வரப்போறீங்களா இல்லையா? ரோகி, போய் எல்லாத்தையும் எடுத்து வை. ரங்க, ஓ வேண்டாம், நானே போறேன். இல்ல, நானும் கூட மாடா எல்லாத்தையும் எடுத்து வைக்கலான்னு தான். மாப்பிள்ள, நீங்க வாங்க மாப்பிள்ள. வாங்க, எழுந்து வாங்க எல்லாரும். பாட்டி வாங்க வாங்க. பிரசாத் சார், கேஸ நல்லா ஸ்டடி பண்ணிட்டீங்களா? கதிர் அந்த ஸ்பாட்டுக்கு குமார் கூப்பிட்டதுக்கு அப்புறம் தான் போனாரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவரு போகவே இல்லை. அந்த முருகேசன் பார்த்ததா சொல்றது கம்ப்ளீட்டா போய். இதெல்லாம் குறுக்கு விசாரணையில உடைச்சிடலாம்ல சார்? உடைச்சிடலாம் நர்மதா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு என்ன தகவல் கிடைச்சாலும் என்கிட்ட சொல்லுங்க, மொத்தத்தை நான் பாத்துக்கிறேன். ஓகே சார். சிஸ்டர், உன் ஆளு கதிரை காப்பாத்துறதுக்கு தனியா போராடுற போல இருக்கு. ஏய், என் ஆளை காப்பாத்துறதுக்காகலாம் போராடல. ரோகிணியோட தம்பி ராகினி ரூபினியோட அண்ணன் கதிரை காப்பாத்துறதுக்காக போராடிட்டு இருக்கேன். நான் ஒரு விஷயம் சொல்லவா? நான் அந்த கேஸ கம்ப்ளீட்டா விசாரிச்சிட்டேன். உன் ஆள் கதிரை கடவுளே நினைச்சாலும் காப்பாத்த முடியாது. எப்படி சொல்ற? ஏன்னா அவன் கொலை பண்ணிருக்கான். ஏய், ஏதாவது வாய்க்கு வந்ததை உளராத. எனக்கு நல்லா தெரியும்
கதிருக்கும் அந்த கொலைக்கும் சம்பந்தமே இல்ல. கதிர் கொலை பண்ணலங்கிறத நீ பாத்தியா? எனக்கு தெரியும்னு சொல்றேன்ல. எனக்கு தெரியும்னு கோர்ட்ல போய் சொல்ல, ஜட்ஜு உன்னை பார்த்து சிரிப்பாரு. அத நிரூபிக்கிறதுக்கு இப்போதைக்கு என்கிட்ட ஆதாரம் இல்லனாலும் அத நான் எப்படியாவது கொண்டு வந்து சேர்த்துருவேன். ஊரே வேடிக்கை பார்க்க அந்த ராமசாமியை கொல்லுவேன்னு கதிர் சொல்லிருக்கான். ராமசாமி செத்து போனதுக்கான கரண்ட் கனெக்ஷன் கதிரோட மோட்டார் ரூம்ல இருந்து தான் வந்திருக்கு. கதிர் கரண்ட் கேபிள கொண்டு வந்து போட்டத ஒரு சாட்சி வேற பார்த்திருக்கான். இவ்வளவு விஷயம் தெளிவா இருக்கும்போது அவன் எப்படி வெளியே வர முடியும்? அவனுக்கு ஆயுள் தண்டனை தான். சுப்ரீம் கோர்ட்டே போனாலும் அதை மாத்த முடியாது. டேய், நீ அங்க வேற மாதிரி பேசுன, இங்க வேற மாதிரி பேசுற. பெரிய பெரிய லாயரை வச்சு கதிரை வெளியே கொண்டு வந்துடலான்னு சொன்ன, இப்ப அப்படியே மாத்தி பேசுற. அதான் என்னோட ஸ்பெஷல் பெர்ஃபார்மன்ஸ். இது இல்லாம நீ நம்பிட்ட? நானே இந்த கல்யாணத்தை எப்படா நிறுத்திட்டு ஓடலான்னு பாத்துட்டு இருக்கேன். நான் போய் அவனை காப்பாத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணுவேனா? வாய்ப்பு இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, அவன் வெளியே வராம இருக்கிறதுக்கு இன்னும் 2 சாட்சி வேணா ரெடி பண்ணுவேன். ஆனா அவனை மட்டும் காப்பாத்தவே மாட்டேன். என் கையில இருக்க ஒரே துருப்புச்சீட்டு அவன் தான். இப்படி மனசாட்சியே இல்லாம நடந்துக்காத அருண். இந்த வீட்ல நீ பல நாள் தங்கியிருக்க, பல நாள் நீ சாப்பிட்டிருக்க. இந்த வீட்ல இருக்கிற எல்லாரும் உன் மேல கண்மூடித்தனமான ஒரு அன்பை காட்டுறாங்க. அதுக்கெல்லாம் நீ நன்றியோட இருக்கணும். இப்படியெல்லாம் நன்றி இல்லாம பேசாத. அதுவும் இப்படி ஒரு நெருக்கடியான சமயத்துல, அவங்க எல்லாரும் மனசு உடைஞ்சு போயிருக்கிற சமயத்துல அவங்கள நோகடிச்சிடாத. வாட் an idiot you are, நர்மதா. இது 2025. அன்பு, நம்பிக்கை, நன்றின்னு 18th century வேர்ட்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்க. இங்க பார், நமக்கு எது பெரிய பணம் கொடுக்குமோ அதை பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். This is the only rule of 2025. Black and white காலத்து பொண்ணு மாதிரி எதையாவது வளரிட்டு இருக்காத. அன்பு, காதல், நன்றி, விசுவாசம் இதெல்லாம் மனுஷங்க இருக்கிற வரைக்கும் இருக்கதா செய்யும். அது இருக்கணும். அறுக்குறாளே, அதுதான் நல்ல வாழ்க்கை. நான் மறுபடியும் சொல்றேன், நீ தயவு செஞ்சு தப்பு பண்ணாத அருண். Hey, wait. உன்னோட உபதேசத்தெல்லாம் கேட்க எனக்கு டைம் இல்லை. நான் ரோகிணிய கல்யாணம் பண்ண போறதில்லை. கதிர் அரெஸ்ட் ஆகி இருக்கிற இந்த சிச்சுவேஷனை யூஸ் பண்ணி நான் இந்த மேரேஜ்ல இருந்து எஸ்கேப் ஆக போறேன். கடவுளே எனக்கு இப்படி ஒரு அருமையான வழியை உண்டாக்கி கொடுத்திருக்கப்போ நான் அதை யூஸ் பண்ணாம இருக்கலாமா? நீ அப்படியெல்லாம் தப்பிச்சு போயிடவே முடியாது. கதிர் மேல எந்த தப்பும் இல்லைன்னு நான் கோர்ட்ல நிரூபிச்சு வெளியே கூட்டிட்டு வருவேன். இந்த கல்யாணமும் நடக்கும். அதுக்குள்ள நான் இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டு வர்ஷாவை கல்யாணம் பண்ணிட்டு ஜாலியா ஹனிமூனுக்கு ஏதாவது ஃபாரின் ட்ரிப் போயிடுவேன். கல்யாணத்தை நிறுத்துவியா? நிச்சயம் எல்லாம் பண்ணியாச்சு, நீ எப்படி அதை நிறுத்துவ? சிஸ்டர், எல்லாத்தையும் இப்பவே சொல்லிட்டா வாழ்க்கையில சுவாரஸ்யமே இல்லாம போயிடும். வெயிட் அண்ட் வாட்ச். ஹே, உனக்கும் ரோகிணிக்கும் தான் கல்யாணம் நடக்கும். அதை யாராலையும் மாத்த முடியாது. நீ என்ன செய்யறன்னு நானும் பாக்குறேன். பார்க்கலாமா? பார்க்கலாம். இந்த ஒரு விஷயம் மட்டும் போதும்.